வணக்கம், இது உங்கள் கிச்சன் தமிழ். நான் முத்துலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் முந்திரி கொத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது 1980ஸ்லலாம் ஒவ்வொரு தீபாவளியும் எங்கள் அம்மா செய்வாங்க. இந்த அதிரசம், முந்திரி கொத்து இதெல்லாம். முந்திரி கொத்து ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். டே டிப்ஸ் சொல்லுவேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் முந்திரி கொத்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு கப்பு, ஏதாவது ஒரு கப் அளவில் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அதே கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது நல்ல கலர் மாறுற அளவுக்கு சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாசி பயர் அந்த வயலில் விளையிற அந்த மாதிரி உள்ளது நாடுன்னு சொல்லுவாங்க. நாட்டு பாசிப்பயிறு கடையில் வாங்கினா ஒரு ஹைப்ரிட்டாக கொஞ்சம் தடியாக கிடைக்கும். இப்போ அதை வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு வெல்லம், அதில் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இதை நம்ம பாகில் இது நல்லா இழகிற அளவுக்கு பாகு பதம் கூட தேவையில்லை. இதை கொஞ்சம் கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கணும். அடுத்து இதை மிக்சியில் பாசி பயிரை வறுத்ததை பவுட்ரு பண்ணி கொஞ்சம் சொரசொரப்பாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரே கப்பு, அந்த கப்பு பாசிப்பயிறு உள்ள கப் அளவுக்கு தேங்காய் துருவி அதை வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு சிம்லே போட்டு வறுத்து எடுத்துகிட்டு கடைசி ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டு அதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறோம். அந்த எள்ளு ஏற்கனவே வறுத்த எள்ளு தான். இந்த கப்பு தான் நம்ம பாசிப்பயிறு வெல்லம் எடுத்து அதே கப்பில் தேங்காயும் எடுத்துக்கிறோம். இப்போ இதை ப்ரௌனாக வர்ற அளவுக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டோம். ஒரு ஸ்பூன் மட்டும் எள்ளு போட்டு அதையும் வறுத்துட்டு இதை நாம் அந்த பாசி பயிரோட அந்த கொரகரப்பாக திரிச்சிருக்கிற அந்த பாசி பயிர் கூட இதை போட்டு வெல்லத்தை வடிகட்டி விட போகிறோம். வெல்லம் அப்போதே கரைச்சி எடுத்துகிட்டேன். கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம், அதில் விடும் முன்னாடின்னு கொஞ்சம் ஹீட்டுக்காக வச்சுருக்கேன். இப்போ அந்த பாசி பயிர் மாவில் தேங்காய் எள்ளு வறுத்ததை தட்டிட்டு அடுத்து இந்த வெல்லத்தையுமே நாம் ஊற்றி அதை கிண்டி உருண்டைகளாக பிடிக்க போகிறோம். இப்போ இதில் தூசி இருக்கிறதுனால நாம் வெல்லத்தில் தூசி இருக்கும், அதை நம்ம வடிகட்டி நல்லா கிண்டி அதை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உருட்டி வச்சுட்டு வெளி மாவு ஒன்று போட்டு அதை ஒரு உருண்டையாகவும் 3 உருண்டைகளாகவும் நம்ம பிடிச்சி போட போகிறோம். இப்போ இப்படி ஒன்று ஒன்றா உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டு இந்த மாவை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா வறுத்த பாசி பயிறு ப்ளஸ் தேங்காய் வறுத்துருக்கோம், எள்ளு வறுத்தது போட்டிருக்கோம். இப்போ இதை ஃபுல்லாக பிடிச்சிட்டு 1ஆவோ 3ஆவோ அக்கண்ணா வடிவத்தில் இப்படி கூட நம்ம மேல் மாவு நம்ம எடுத்து நம்ம முக்கி போட போகிறோம். மேல் மாவுக்கு கோதுமை மாவில் முக்கி போட போகிறோம். சிலர் மைதாவில் போடுவாங்க, சிலர் பச்சரிசி மாவில் போடுவாங்க. எங்கள் அம்மா கோதுமை மாவில் போடுவாங்க. அதனால் நான் கோதுமை மாவை எடுத்து அந்த எந்த கப்பில் பாசிப்பயிறு எடுத்தோமோ அதே கப்பில் கோதுமை மாவை எடுத்திருக்கேன். இதை இந்த நம்ம பஜ்ஜி போடுற கன்சிஸ்டன்சிக்கு மாவு கரைச்சிக்க போகிறோம். இதில் கொஞ்சம் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, அந்த கலருக்காக மஞ்சள் பொடி போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கெட்டியான பதத்தில் கரைச்சி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம முக்கி போட்டு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நாம் கரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ 1ஆவோ 3ஆவோ எப்படி நம்ம விருப்பத்துக்கு போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன் சட்டியில். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதை எண்ணெயை புளி போட்டோன்னா புளி கொஞ்சம் கருப்பாகி மேலே மிதந்துருச்சுன்னா அது எண்ணெய் சூடாயிட்டுன்னு அர்த்தம். அது பொதுவாக எண்ணெய் பொங்காமல் இருக்கிறதுக்கும் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் 1ஆவோ 3ஆவோ 2ஆவோ சேர்த்து போடலாம். 3ஆ எடுத்திருக்கேன். 3ஆ அதில் முக்கி கொஞ்சம் அந்த மாவை நல்லா வெடிச்சிட்டு போட்டு எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு இதை போட்டு ஒரு கப்பரட்டி போட்டு எடுத்தோன்னா முந்திரி கொத்து ரெடி ஆயிடும். கொஞ்சம் நேரத்தில் அதை நல்லா புரட்டி எடுத்துட்டு இது வறுத்து எடுக்கிறதுனால இது ஒரு வாரம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். இந்த உள் மாவை நம்ம இது பண்ணதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.